அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான், எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வர February 15th அன்னைக்கு வந்து 15th நைட்டு, அதாவது விடியற் காலை 16ஆம் தேதி வந்துட்டு, அதாவது முன்ன நாள் 15 மறுநாள் 16 அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நம்ம சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்துட்டு, அதாவது ஒரு இந்து மதத்துக்கு மட்டும் உரியதான்னு கேட்டோம்னா கிடையாது. கண்டிப்பாக எல்லா மதத்தவரும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னா, அதாவது பூமியோட ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். ஸோ அதுவும் வந்து குறிப்பாக ஒரு நிஷித காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 11:40 PM - 12:40 AM வரைக்கும் அந்த நிஷித காலம் வந்து இருக்கும். அந்த டைமில் பூமியோட, அதாவது பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விசை உச்சத்தில் இருக்கும். நம்ம உட்காந்துட்டு கிழக்கு திசையோ இல்லைன்னா வடக்கு திசையை நோக்கி நம்ம உட்காந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு நம்மளோட மூச்சு, அதாவது உள்ளே போகிற மூச்சு வெளியே வர மூச்சு, இதை மட்டும் நம்ம கவனிக்கிறது மூலமாக நம்மளோட உடம்புல வந்துட்டு நம்மளோட ஆறான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட பவர் வந்து அதிகமாகி நம்மளோட கர்மாக்களை வந்து எரிக்கிற ஒரு நெருப்பு வந்து நம்ம உடம்புல இருக்க அந்த கெட்ட செல்கள், கெட்ட கர்மாக்களை வந்து அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் வந்துட்டு பார்வதிக்கு வந்து அவங்களோட அந்த கர்மாக்களை அழிக்கிறதுக்கு நிறைய வழிகள் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 112 வழிகள் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு. அதில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காற்று உள்ளே போகும்போதும் வெளியே போகும்போதும் ஒரு சின்ன ஒரு வெற்றிடம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அந்த வெற்றிடம் தான் வந்து சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாவும் வந்து நம்மளோட புராணங்களில் வந்து கூறப்பட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட மனம் வந்துட்டு இந்த சிவராத்திரி நாளில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு மணி நேரம் வந்து நம்ம உட்காரதுனால 100 மடங்கு வந்து அதாவது ஒரே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உட்காரும்போது நம்ம மனம் வந்து ஒன்றுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கையில் வந்து ஒரு ருத்ராட்சம், ஒரு 5 முகம் பதித்த ஒரு ருத்ராட்சத்தை வச்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது அந்த ருத்ராட்சம் வந்து என்ன பண்ணுவாங்களோ, நம்ம அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் வந்து இருப்போம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் அந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து அதை சேமித்து வச்சுட்டு எப்போல்லாம் நம்ம அதை எடுக்கிறோமோ அப்போல்லாம் அந்த வைப் வந்து நம்மளோட உடம்புல வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்களாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுன்னா, வாட்டர் ப்ரேயர். வாட்டர் பற்றி ஆல்ரெடி ஒரு பதிவு வந்து நம்மளோட சேனலில் வந்து இருக்குது, பார்க்காதவங்க பார்க்கலாம். ஸோ என்னென்னா, அந்த வாட்டர் கிட்ட நம்ம பாசிட்டிவாக என்னெல்லாம் வேண்டுறோமோ அது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரார்த்தனையும் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து கையை வச்சுட்டு ஓம் நம சிவாயா, வேறு எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீங்கள் இதை சொல்லலாமா அதை சொல்லலாம், இல்லை எனக்கு அது கூட வேணாப்பா, நான் வேறு மதத்தவங்க சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஃபோக்கஸ் உங்களோட மூச்சு. அந்த தண்ணியில் வச்சுட்டு தண்ணி மேலே வந்து கையை வச்சுட்டு நம்ம வந்து சொல்ல போகிறோம். சொல்லும்போது என்னென்னா, நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள், நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்னங்க, நம்மளோட பழைய கர்மாலாம் அழிஞ்சு நம்ம நல்லபடியாக இருக்கணும். அதுதான் எல்லாருக்குமான ஆசை இல்லைங்களா. ஸோ அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். அது வந்து செல்களில் இருக்கிற அந்த கர்மாக்களை வந்து கொன்னுடும். ஸோ பூமியின் வட துருவத்தில் ஆற்றல் வந்து மேல் நோக்கி பாயும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதாவது மூலாதார சக்கரத்தில் இருந்து நம்மளோட சகஸ்ராரம் அப்படிங்கிறது வந்து உச்சந்தலைக்கு மேலே, அதாவது மூலாதாரத்தில் இருந்து அங்கேருந்து மணிப்பூரகம் வந்துட்டு அங்கேருந்து சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுக்தி, ஆகினை, சகஸ்ராரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்க அந்த 7 சக்கராவையும், மூலாதாரம்னா நம்ம வந்துட்டு உட்காரும் போது தரையில் வந்து எந்த இடம் போடுதோ அதுதான் மூலாதாரம். அதே மாதிரி தொப்புலேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்கணும் அப்படின்னா அது வந்து சுவாதிஷ்டானம். கரெக்டாக தொப்புள் இருக்கிற பகுதி மணிப்பூரகம். அங்கேருந்து அப்படியே மேலே நம்ம இதயம் இருக்கிற பகுதி வந்துட்டு அநாதகம். அங்கேருந்து தொண்டை வரைக்கும் வந்து அது விசுக்தி. அங்கேருந்து நம்ம வந்து புருவ மத்தி, அது வந்து ஆகினை. அதுக்கப்புறம் உச்சந்தலையில் இருக்கிறது சஹஸ்ராரம். ஸோ இந்த 7 சக்கராலையும் தான் நம்ம சுவாசிக்கிற அந்த சுவாசம் வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வரும், கீழே போயிட்டு மேலே வரும். இதை தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்துட்டு அந்த முதுகு தண்டை நேராக வச்சுட்டு அந்த 11:40 PM 12:40 AM வரைக்கும் நம்ம அந்த ஒரே ஒரு மணி நேரம் உட்காந்தோன்னா அந்த முழு நாளுக்கும் இருந்த அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்க போகுது. மறக்காமல் எல்லாரும் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலால் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை வந்து நம்ம எல்லாரும் எடுத்துக்க போகிறோம். பதிவு நல்லா இருந்தது அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வந்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.